வருகின்ற அனைவரையும் ஆழ்ந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கின்றோம். நிகழ்வில் கலந்து அந்த நிலையம் நோக்கி அமைக்கப்பட்டிருக்கின்ற அரங்கை நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயபூர்வ நிகழ்வின் தொடக்க நிகழ்வாக பெருமகனார் தலைவர் அமைக்கப்பட்டிருக்கின்ற அரங்கை நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயபூர்வ நிகழ்வின் தொடக்க நிகழ்வாக பெருமகனார் தலைவர் உலகேற்ற நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த தொடர்ந்து பொலிஸ் நிலைய ஹதீஸ் அவர்கள் தொடர்ந்து மங்கள விளக்கு விளக்கினையும் இந்திய நிகழ்ச்சியினுடைய தலைவர், இங்கே வருகின்ற பெருமக்கள், கௌரவ விருந்தினராக சிறப்பு விருந்தினராக வருகின்ற என்னுடைய அன்புக்குரிய செங்கல் செல்வர் திருமுருகன் அவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள், இந்த நிலையத்தினுடைய இயக்குநர்கள், குழுவிருக்கின்ற பெருமக்கள் எல்லோருக்கும் இன்றைய நேர மாலை வணக்கத்தை சொல்லி இறை வணக்கம் ஓதிய அம்மையாருக்கு என்னுடைய நன்றிகள். வரவேற்பு நடனம் வழங்கிய குழந்தைகளுக்கு நன்றிகள். இந்த ஊரிலே இவ்வளவு சிறப்பு இருக்கின்றதை இன்றுதான் அடியேன் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். 117வது ஆண்டு என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இன்றைய குழந்தைகளுக்கு 10 அவதானம் அல்ல, நிறைந்த அவதானம் இருக்கின்றன. அன்றைய காலத்திலே 10 அவதானம் என்பது ஒரு சிறப்புடையதாக இருக்கும். அதில் தச அவதானி கதிரைப்பிள்ளை அவர்கள் 10 திசைகளில் இருந்து கேட்கின்ற கேள்விகளுக்கும் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருந்ததாக நாங்கள் அவருடைய நூல்களை பார்க்க நுகராதுகின்றோம். அதனால் எங்களுக்கு முன்னதாக இங்கே வாழ்ந்து பல நல்ல செய்திகளை இந்த மண்ணுக்கு தந்து உங்களையும் எங்களையும் வாழ வைத்து ஒரு சிவ வேடத்தோடு நாவலர் போன்று கதிரைப்பிள்ளை அவர்களும் சிவ வேடத்தோடு காட்சி தருகின்றார். இந்த ஊருக்கு பெருமை, இந்த வடமராட்சிக்கு பெருமை. இங்கே பல அறிஞர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு வரலாறு கணக்கு இருக்கின்றன. அதிலேயே கதிரைப்பிள்ளை அவர்களை பற்றி நாங்கள் அறிகின்ற பொழுது அவர்
10 அவதானம் என்றால் என்ன என்று இன்றைய குழந்தைகள் கேட்பார்கள். 10 நிலைகளில் இருந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு தன்னுடைய ஆற்றலூடாக பதிலை சொல்லுகின்ற திறமை அந்த நாளையிலே இன்றைக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன, மின்சாரம் வந்துவிட்டன, தொலைபேசிகளிலே நாங்கள் இதுவெல்லாம் செய்கின்றோம். அன்றைய காலத்திலே விளக்கே இல்லாத காலத்திலே இந்த இகப்பை விதைகளிலே விளக்கேற்றி படித்த காலம் ஒன்று உண்டு. அன்றைய கால சூழலிலேயே கதிரவேல் பிள்ளையவர்கள் இப்படி ஒரு வரலாற்றை இந்த மண்ணுக்கு எழுதிவிட்டு நான் நினைக்கின்ற பொழுதே எங்களுக்கு குச்சமாக இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாம் இருந்தும் எங்களால் இயங்க முடியவில்லை. எல்லாம் நாட்டிலே நடக்கின்றன. ஆனால் அன்றைய காலம் மிக அற்புதமான காலம், அறிவு சார்ந்த மக்கள் வாழ்ந்த காலம். நாவலை போல் பண்டிதமணியை போல் கதிரவேல் பிள்ளை வாழ்ந்தார் என்பது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. அதை இன்றைய குழந்தைகளுக்கு உணர்த்தும் வகையிலே இங்கே போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றால் இந்த பிள்ளைகள் கேட்க வேண்டும், இந்த கதிர பிள்ளை என்று யார் இந்த படசுக்கு இப்படி ஒரு விழா செய்து போட்டி வைத்திருக்கணும் என்று சிந்திப்பார்கள். ஆனால் அவர் அவரோட ஆளுமை உள்ளவர், அவரோட அறிவு உள்ளவர். இன்றைக்கு பரீட்சைகள் தான் கல்வியாக இருக்கின்றன. புலமை பரீட்சை, இதர பரீட்சை, பல்கலைக்கழக பரீட்சை, இப்படி பரீட்சையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த கதிரவேல் பிள்ளையை பற்றிய விளக்கங்களை கொடுக்கின்ற வகையிலே இந்த போட்டிகளை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையத்தினர்கள் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இங்கே நீதிபதி இருக்கின்றார்கள். திருமுருகன் தொடர்ந்து இந்த நிலையத்தினுடைய தலைவர், இந்த பாடசாலை அதிபர்கள், இந்த அறநிலை பாடசாலை ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுவோம். என்றார் இன்றைய நாளிலே, இன்றைய காலத்திலே, இன்றைய சிந்தனையிலே 117வது வருடத்தை கொண்டாடுகின்ற சாதாரணமான முடியவன் 60-70 கொண்டாடுவதே பெரிய பிரச்சனை. இது 100 வருஷம் போய் 17 வருஷம் போய் அவற்றை ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த அறநிலை இந்த நிறைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அவர்கள் எல்லோரும் இந்த சீரான உடை அணிந்திருப்பதற்கும் நான் வாழ்த்து சொல்ல வேண்டும். என்றால் இன்றையெல்லாம் என்னென்னலாம் நடக்கிறது கூட தெரியும். அவர்கள் இந்த தமிழ் தேசிய உடையோடு காட்சி இருக்கின்றார்கள். இந்த தொண்டர்கள் எல்லோரும் இளைய தலைமுறையாக இருந்தாலும் இந்த நாகரிக உடைகளை விட்டுவிட்டு எங்களுடைய மண்ணினுடைய எங்களுடைய பாரம்பரியத்தை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். நாங்கள் உடுத்தோம் இல்லையோ வரப்போகின்ற சமுதாயம் பற்றி வாழ்க்கைக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா வரப்போகிற சமுதாயத்தை இதாக தமிழன் ஒரு தமிழக தான் இந்த உண்டு என்று சிந்திக்கின்ற ஒரு விழாவாக இன்றைய விழா அமைந்திருப்பது உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களுடைய பணியை தொடர இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தித்து ஆசை கூறி அமைகின்றேன். தமிழ் மொழிக்கு மகுடம் சூட்டி பெருமை சேர்த்த
செல்வங்கள், நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வீரத்தமிழன் மகாகவி பாரதியார். பாரதியார் இந்தியாவில் எட்டயபுரத்தில் பிறந்தார். பாரதியாரின் தந்தையின் பெயர் சின்னசுவாமி ஐயர், தாயார் பெயர் இலக்குமி அம்மாள். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியம். இவரின் மனைவியின் பெயர் செல்லம்மா. எட்டயபுர அரசர் இவரை பாரதி என்று அழைப்பார். தன்னுடைய 7 வயதில் கவிதை எழுத ஆரம்பித்த பாரதி பாப்பா பாடல், முஜாசிர், புதிய கோணங்கி, புதிய ஆத்திசூடி போன்ற பல நூல்களையும் பல பாடல்களையும் எழுதியுள்ளார். இவரது சுதந்திர போராட்ட வீரர். மக்கள் வாழ்வில் தன்னுடைய எழுத்துக்களால் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். முறுக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட பாரதி சாதியொடுக்கம், மூட நம்பிக்கையை தன்னுடைய சொற்கணைகளினால் உடைத்தெறிந்தார். தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், வங்காளம் போன்ற பல மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இவர் தமிழ் மீது கொண்ட காதலால் முத்தாய் விளங்கும் நம் நாட்டில் முதலிடம் வகிக்கும் தன்மனம் வீசும் தமிழே என் உயிரே, தலை வணங்கி நிற்கின்றேன். என் தலைமுறை வரையும் உனக்கு தமிழ் நெஞ்சங்களினது தாகத்தை தீர்க்க தமிழ் தமிழ் என என் மூச்சு உள்ளவரை, மூச்சு நிறுதி காட்சி உள்ளவரை உயிர் கொடுப்பேன் தமிழே உனக்கு என கெர்ச்சித்தார். தமிழ் மொழிக்காக பெரும் பாடுபட்ட இவர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான எங்கும் காணோம் என்று தமிழினை சுவைவட கூறினார். இவரின் பொன்மொழிகளாக எவனையும் வெற்று காயினம் என எண்ணாது ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அண்ணாந்துதான் பார்ப்பாய். நெஞ்சம் பொறுப்புதில்லை இந்த நிலை கட்ட மனிதனை நினைத்து விட்டார். வறுமையில் கூட தென்மானத்தோடு வாழ்ந்தார் அந்த புரட்சி தமிழர். பாரதியை பார்த்து வியக்காத மனிதரும் இல்லை, மாணவரும் இல்லை. எண்ணியாரி விதி செய்வோம் என்று பாரதியின் கூச்சுக்கு இணங்க பாரதி காட்டிய வழியில் தமிழையும் சமூகத்தையும் நல்வழிப்படுத்துவோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில்
விமலன் அனுரந்தன். 5ஆம் இடம் சதாவதானி முன்பள்ளி விக்டா ஆறு. 6 சதாவதானி பொதுநல மக்கள் நிதியத்தினர். தெல்லிப்படை மழலைகள் பூங்கா நேற்று மெலன போட்டி. 1ஆம் இடம் சியான் ராஜ். 5ஆம் இடம் நாவலர் இலவச முன்பள்ளி வெங்கடி. 4ஆம் இடம் சர்வோஜி அனிதா சுதாகரன். 2ஆம் இடம் நாவலர் இலவச முன்பள்ளி தொடர்ந்து 5ஆம் இடம் சிறுமை. 4ஆம் இடம் ஆத்தியடி சைவமன்றம்